நீரின்றி அமையாத உலகம். ரைட்டு. சரிங்களா? சரி. ஏர்போர்ட் இல்லாத அமையாத உலகங்கிறதுலாம் சிதம்பரம் ரகசியம் மாதிரி முன்னாள் முதல்வர் கருணாநிதி ரகசியம் ஒண்ணு இருக்கு சார். அப்ப ஆந்திராவுக்கு 500 பிளைட்னா தெலுங்கானாவுக்கு 500 பிளைட், தஞ்சாவூர், ஒசூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க எதுக்கு சார் மெட்ராஸ் போக போறீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்ன சொல்றாருன்னா, அந்த சிறு சிறு துறைமுகங்கள் தான் நாட்டுக்கு வளர்ச்சிங்கிறாங்க, சிறு சிறு ஏர்போர்ட் தான் நாட்டுக்கு வளர்ச்சிங்கிறாங்க. அப்ப எதுக்கு பெரிய ஏர்போர்ட்? 25 வருஷத்துக்கு முன்னாடியே அன்னைக்கு இருந்த பிளைட் ஏர்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் வேணும்னு சொல்றீங்க? அப்ப ஏதாவது ரகசியம் அங்க இருக்குதா? எதிர்கால நோக்குல அது அவசியமானது தானே. அன்னைக்கு முதல்வர் கலைஞரனுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில தான், அதாவது செய்யறத நியாயப்படுத்தக்கூடாது சார், செய்வதுல நியாயம் இருக்கான்னு பாப்போம். இப்ப அவங்க வந்து ஏறி இருக்கிறதே மறைச்சிட்டாங்கிறீங்களா? நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? ஒரிஜினலாவே இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் டிட்கோ வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. தமிழ்நாட்டுல 100கணக்கான தீர்ப்பு வந்துருச்சு, உச்ச நீதிமன்றத்தில் 100கணக்கான தீர்ப்பு வந்துருச்சு வாட்டர் பாடியை பாதுகாக்கிறது இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே அடிபட்டு போயிருக்கு. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல துணை விமான நிலையம் அமைப்பது அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அப்படிங்கிற பகுதியில அந்த துணை விமான நிலையத்தை கட்டமைப்பதற்கான தொடக்க கட்ட வேலைகளை தீவிரமா முன்னெடுத்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்திற்கு அவசியமானதா? அடுத்து அது பல்வேறு சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறியும் பல்வேறு முறைகேடான முறைகளையும் அது அனுமதி பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வரக்கூடிய மக்கள் பாதை இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி வை தங்கவேல் நம்மோடு உரையாட இருக்கிறார். முதல்ல அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம அங்குசம் நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். நான் வந்து பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்திருக்கேன். சரிங்க. 2011-16. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பொதுநல வழக்குகள் போட்டுட்டு இருக்கேன். சரிங்க. அதுல நிறைய வெற்றி தான் பெற்றிருக்கேன். 10-8 ரேஷியோட தான் இருக்கும். ஒரு திட்டத்துக்குள்ள போனோம் அல்லது ஒரு விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அப்பீலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்து பாணியில அந்த மாதிரி தான் இருக்கணும்னு பாப்பேன் நான். சரிங்க. சரிங்க. நீட்டு பெரிய தோல்வி அடைஞ்சது நீட்டு தான் சார். தேர்வுக்கு எதிராக தான். அது நம்ம ஒரு நாளைக்கு விரிவா பேசணும். சரி. மற்றபடி சேலம் 8 வழிச்சாலை ஆகட்டும், மற்ற பொதுநல வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, காவல்துறை சம்பந்தப்பட்ட பொதுநல வழக்குகள், இதே காவல்துறைக்கு வந்து நான் தான் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவா நிறைய வழக்குகள் போட்டிருக்கேன். சரிங்க. மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல நடந்தது. இப்ப நான் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம 2 விதமா பாக்கணும் சார். ஒண்ணு வந்து சென்னை விமான நிலையம் இல்லையா, மீனம்பாக்கம் விமான நிலையம், அதற்கு ஒரு துணை விமான நிலையம் வேணுமா? நெருக்கடி தான் சொல்றாங்க. சரி, என்ன நெருக்கடி? அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. என்ன டார்கெட்? என்ன டார்கெட்னா அவங்க சொல்றது வந்து ஜெனரலா 3 கோடி பேசஞ்சர் வருஷத்துக்கு. சரி, அது டார்கெட். இப்ப சென்னை விமான நிலையம் எவ்வளவு பேசஞ்சரை கையாண்டு வந்து 2.25 கோடி தான். சரி சரி, அதிகபட்சம் 2.5 கோடின்னு வச்சுக்குவோம். சரிங்க. இன்னும் தேவை வந்து 1 கோடி. இது என்ன சொல்றாங்க, இந்த 5 வருஷத்துல வந்துரும், ஒரு 10 வருஷத்துல வந்துரும். நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணணும். ஆமா, தொலைநோக்கா வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறது சரியான விஷயம் தானே. இல்ல, இது நீங்க எல்லாருமே இப்படிதான் பாக்குறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் தேவையா? இல்ல, நீங்க பின்னாடி போகணும். 1996, 2001 திமுக ஆட்சி காலத்திலேயே 1998 அந்த காலகட்டத்திலேயே அன்றைய முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள் வந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு ஒரு துணை விமான நிலையம் வேணும்னு சொல்றாரு. சரி, அன்னைய காலகட்டத்துக்கு அவர் சொல்றாரு. அதுக்கு அன்னைய காலகட்டத்துக்கு அவர் சொல்றதுல ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும், அப்ப 98லயே தேவைங்கிறத வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தீர்மானிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ வருடங்கள் உருண்டோடிடுச்சு. இன்னைக்கு அது அவசியமானதா தானே மாறி இருக்கணும். 98-2000 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மொத்தம் ஏர்போர்ட் எத்தனை சார் இருந்துச்சு? 4 தான் இருந்துச்சு. சரிங்க. மத்ததெல்லாம் இருந்துச்சு, அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையா வரல. சரி. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை 98ல 4 தான். 2000 காலகட்டம் வச்சுக்கோ, நம்ம ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கோ. 2000 வருஷத்துல தமிழ்நாட்டுல 4 விமான நிலையங்கள் தான். இப்ப 25 வருடம் ஓடிடுச்சு. 25 வருடம் ஓடிடுச்சு. விமானத்துல எண்ணிக்கை இந்த வருஷம் முடிவுல 12 வரப்போகுது சார். சரிங்க. அதாவது எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, சென்னையில இருந்து 150 கிலோமீட்டர் வேலூர்ல ஒரு விமான நிலையம், அங்க இருந்து 150 கிலோமீட்டர் சேலத்துல ஒரு விமான நிலையம், அங்க இருந்து 150 கிலோமீட்டர் ஒசூர்ல, உங்களுக்கு எல்லாம் படிப்பீங்க, ஒசூர்ல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 150 கிலோமீட்டர் விமான நிலையம் சேலத்துல இருந்து 150 கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பக்கம் திருச்சியில, திருச்சியில இருந்து சேலத்து எத்தனை கிலோமீட்டர்? 150 கிலோமீட்டர் தான். சரி. திருச்சியில இருந்து தூத்துக்குடிக்கு விமான நிலையம் வருது. இந்த வருஷம் தஞ்சாவூர் ஓபன் பண்றாங்க. திருச்சியில இருந்து தஞ்சாவூர் ரொம்ப அதிகபட்சம் போனா 70 கிலோமீட்டர் தான். காரைக்கால்ல வரப்போகுது. அந்த பக்கம் பாண்டிச்சேரியில இருக்குது. சரி. நீங்க எல்லா இடத்துலயும் பிளைட் ஓபன் பண்ணிட்டீங்க. 3 மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்துருச்சு. அப்ப 98ல இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு எழணும்னு அவசியமே இல்ல. சரி, நீங்க அது வந்து பரவலாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க. பரவலாயிடுச்சுன்னா
பரவலாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ம், நீங்கள் மக்களை நீங்க என்கரேஜ் பண்ணணும். எப்படி சரி. என்கரேஜ் பண்ணணும்? ம், நீங்க இந்தந்த பிளைட்ல வந்து இந்த சர்வீஸ் இருக்குது, ம், நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க. ம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பணியாளருக்கு சம்பள பற்றாக்குறை ஏற்படும், நிர்வாக செலவு வேஸ்ட். ம், ஆகையினால வந்து நீங்க அந்தந்த பாடத்தை பயன்படுத்தி எல்லாரும் சென்னைக்கு வர வேண்டாம் ம், அப்படின்னு சொல்லணும். ம், இன்னொன்னு, ம், இன்னைக்கு நம்ம 2.5 கோடின்னு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, ம், அதிகபட்சம் ம். 2.5 கோடியில 75% வந்து டொமஸ்டிக் தான், ஓஹோ, உள்நாட்டு விமானங்கள் தான் 2.5 கோடி. 25% தான் வெளிநாடுகளுக்கான. ஓகே. 75% உள்நாடு தான். ம், அப்படி வச்சுட்டா 2.5 வச்சுக்குவோம், சரி. 2,50,00,000 இப்படி இருக்குது ம், வச்சுங்களா சார். ம், இப்ப நீங்க உள்நாட்டு விமானங்கள் இதெல்லாம் வருது இல்லையா, ம், தஞ்சாவூர், ஆமா. ஒசூர், ம், பாண்டிச்சேரி, காரைக்கால் இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா சரி, நீங்க எதுக்கு சார் மெட்ராஸ் போக போறீங்க? 98ல நீங்க மெட்ராஸ் தானே போய் ஏறினீங்க. சரி. இன்னைக்கு நீங்க சென்னை போகணுமா அவசியமா? நீங்க இன்னொன்னு வேற, மத்திய அரசு தான் இந்த ஸ்கீமோட முக்கியமானது. அவங்க ம், என்ன சொல்றாங்க, ம், இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா ம், பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்ன சொல்றாருன்னா, அந்த திட்டம் அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, ம், சிறு சிறு துறைமுகங்கள் தான் ம், நாட்டுக்கு வளர்ச்சிங்கிறாங்க. சரி. சிறு சிறு ஏர்போர்ட் தான் நாட்டுக்கு வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறாங்க. ம், அப்ப எதுக்கு பெரிய ஏர்போர்ட்? சரி. இது உங்களுடைய பார்வையில இருந்து நீங்க இப்படி இல்ல, கேக்குறீங்க. ம், என்னோட பார்வையே இல்ல. ம், இதெல்லாம் மக்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். சரி. இவ்வளோ ஏர்போர்ட் இருக்குது, ம், எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு கையில கிடைக்குது. அப்படி ம், இருக்கும்போது நமக்கு சென்னை போகணுங்கிற அவசியம் இல்ல. ம், ஒண்ணு பாயிண்ட் சார். ம், இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டு அதிகமாயிடுச்சு, ம், அட்வொகேட்ஸ் நிறைய வராங்க, ம், பல்வேறு துறைகள்ல வளர்றாங்க. சரி, அப்ப திருச்சியில இருக்கவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லி போகணும். சரி, அவங்க சென்னை இங்க இருந்து போய் அங்க இருந்து போகணும்னு அவசியம் இல்லையே. சரி. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ம், ஆந்திராவுல முன்னாடி வந்து தலைநகரம் எதுவா இருந்துச்சு, ஒரு நகரம் இருந்துச்சு. இப்ப சரிங்க. தெலுங்கானா தனியா பிரிஞ்சிச்சு இல்லைங்களா. சரி. அப்ப தெலுங்கானா மாநிலத்தை டெவலப் பண்ண நீங்க வந்து ஒரு இடத்துல ஏர்போர்ட் குமிப்பீங்களா, குமிக்க மாட்டீங்களா? அப்ப ஆந்திராவுக்கு 500 பிளைட்னா ம், தெலுங்கானாவுக்கு 500 பிளைட் கண்டிப்பா. பிரிச்சிருவீங்க தானே. அப்போ ஆமா. ஒருவேளை தமிழ்நாடு மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு திருச்சி தென் மாவட்டம் ஒண்ணு உருவாக்குது. அப்ப ம், இங்க வந்து இதே கட்டணத்துக்கு ஒரு ஃபிளைட் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சரி. இப்ப அப்ப நீங்க பிரிப்பீங்க தானே. கண்டிப்பா. அப்படிங்கும்போது அவசியம் எங்க சார் வருது? இதுல சரி. அவசியமே இல்ல. ம், சோ சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு ஒரு துணை விமான நிலையம் வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியே தவறு. இது தேவையில்லை. இப்ப அவங்க சொல்ற காரணம் அந்த ஒரே காரணம் மட்டும்தான். வேற இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. 3.5 கோடியை வந்து விரைவில் வந்து அந்த 5 வருடங்கள்ல அது வந்து 5 எட்டிடும். வருடங்கள்ல 8 அல்ல 5 10 சொல்றாங்க. ஓகே. அதுக்கு அவரு கணிக்கிறாரு 1998லயே. சரி. நான் கேட்கிறேன் சார், ம், இன்னைக்கு இவ்வளோ அவசரமா பயன்படுத்துறீங்க இல்லையா? ம், இது நாங்க பின்னாடி போகும்போது நான் செய்தி ஆதாரங்கள் வச்சிருக்கேன் நான். சரிங்க. அது பின்னாடி போகும்போது ஏன் வந்து 2000 காலகட்டத்திலேயே ம், 25 வருஷத்துக்கு முன்னாடியே ம், அன்னைக்கு இருந்த பிளைட் ஏர்போர்ட் வச்சுக்கிட்டு ம், நீங்க ஏன் வேணும்னு சொல்றீங்க? அப்ப ஏதாவது ரகசியம் அங்க இருக்குதா? சரி. சிதம்பரம் ரகசியம் மாதிரி ம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி ரகசியம் ஒண்ணு இருக்குது. அதாவது ம். பொதுவா வந்து ஒரு புதிய பேருந்து நிலையமா இருக்கட்டும், ம். புதிய கட்டுமானங்களா இருக்கட்டும், எதுவுமே வந்து அது அது சார்ந்து ஒரு தொழில் வளர்ச்சிங்கிறது அந்த இடத்துல வந்து இருக்கதான் செய்யும். அந்த இடத்தினுடைய மதிப்பு கூடலாம். ம். அதை சார்ந்து பல்வேறு தொழில்கள் வந்து உருவாகலாம். இன்னைக்கு சென்னைங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலுக்கான ஒரு கேந்திரமா இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்குது. அந்நிய முதலீடுகளை வந்து முதல்வர் வந்து ஈர்த்துட்டு இருக்காரு. சென்னை குறிப்பா காஞ்சிபுரம் ம். அதை ஒட்டின அந்த மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அங்க வந்து இல்ல, இயங்கிட்டு இருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வச்சுக்குவோம். ஆமா, 3 மாவட்டங்கள் அது அடர்த்தியா இருக்கு. இப்ப அந்த துணை விமான நிலையம்ங்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல ம். அது வந்து வருது. அப்ப அது வந்து ஒரு ஒரு எதிர்கால நோக்குல அது அவசியமானது தானே. அன்னைக்கு முதல்வர் கலைஞரினுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் சென்னையில ஒரு மையமான இடத்துல ஜெமினி பாலம்ங்கிறது வந்து கட்டப்பட்டது, கத்திப்பாரா பாலம் கட்டப்பட்டது. இன்னைக்கு அது சென்னை தலைநகரினுடைய போக்குவரத்து நெரிசல இன்னைக்கு கையாளக்கூடியதா அது வந்து இருக்குது இல்லையா. அன்னைக்கு அவங்க யோசித்து அந்த பாலத்தை கட்டமைக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைய காலத்துல கட்டுறதுங்கிறது வந்து அது பெரிய சவால் தானே. சென்னையை வந்து இன்னைக்கு குறுக்கு நெடுக்குமா இன்னைக்கு மெட்ரோ இணைத்துட்டு இருக்காங்க. ம். அதனால இன்னைக்கு வந்து ஒரு கடந்த 5 வருடங்களா சென்னை வாசிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் அவங்க தாக்கு பிடிச்சு அந்த சிரமத்தை எதிர்கொண்டுட்டாங்கன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இல்லாம போகும் இல்லையா. அவங்களுடைய நல்லதுக்கு தானே அரசாங்கம் இப்படி வந்து தொலைநோக்கு திட்டங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதை ஏன் தப்புன்னு நீங்க எதிர்க்கிறீங்க? சென்னை மக்களுக்கு குடிநீர் எங்க இருந்து வருது சார்? முக்கியமான சோர்ஸ் வீராணம் ஏரி. அது சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் ஃபுல்லா வந்து ஏரிகளுடைய மாவட்டங்கள் தான் அது வந்து பெயர் சரி. பெற்றது. நீங்க அது குடிக்கிறதுக்கு சிறிது தண்ணி, பெரிதுமான நீங்க பல்வேறு குடிக்கிறதுக்கு ஏரிகளை கொண்டது. நீங்க ம். குடிக்கிறதுக்கு தண்ணியே வெளியில வாங்குறீங்க, சரி. கடன் வாங்குறீங்க ம், இல்லையா? நீங்க சரிங்க. அத இந்த 25 ஆண்டு காலத்துல ம், நீங்க என்ன டெவலப் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை நீங்க சென்னையில டெவலப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் சரி. இல்லைங்களா? ம், நீரின்றி அமையாத உலகு ரைட்டு. வச்சுங்களா. சரி. ஏர்போர்ட் இல்லாத அமையாத உலகங்கிறதெல்லாம் எங்கேயும் வராது. 25 வருஷ காலமா ம், கொஞ்சம் கொஞ்சமா போய் ம். இன்னைக்கு சென்னையில மொத்தம் நம்ம தாலுகா பெருக்கா சொல்றோம் இல்லைங்களா, ஆமா. சென்னையில 30 பெருக்கா, ஓகே. அதுல 26 வந்து ஓவர் எக்ஸ்பெக்டட், ம், அதிகமா நீர் உறிஞ்ச பகுதி ட்ரை ஆயிடுச்சு. சரி. இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது
தமிழக அரசு ஒரு துணை விமான நிலையம் தேவைங்கிற ஒரு முடிவுக்கு வருது. எதிர்காலத்துல இப்படி ஒரு நெருக்கடியை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை முன்கூட்டியே நம்ம நிர்மாணிச்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதற்கான இடமா அவங்க பரந்தூரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பரந்தூர்ல நீர்நிலைகள் இருக்கு, அதை அழிச்சிட்டா வந்து தண்ணிக்கு எங்க போவாங்கிறது நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அதுக்கு அடிப்படை கீழ இருந்து வரேன். ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுல இருந்து நீங்க பரந்தூர்ல வேண்டாம், வேற எங்கேயாவது வச்சுக்கணும் வேணா நீங்க சொல்லிட்டு போங்க. இல்ல சார், ஆனா துணை விமான நிலையமே தேவையில்லைங்கிறது இல்ல. இவ்வளவு அதாவது நீங்க 98ல அவங்க பிளான் பண்ணும்போது அன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை ஏர்போர்ட் இருந்தா அதை பத்தி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. சரி, அங்க எந்த இடத்துலயாவது இது மாதிரி வந்து அதிகமான ஏர்போர்ட் உருவாக்கணும், அப்ப இந்த நெருக்கடி வருங்கிறது கிடையாது. அவங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்துல தேவையா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி எழுந்திருந்தாலும் இவ்வளவு ஏற்பட்டு வந்த பிறகு தேவையில்லை. சரி, அதை விட்டுருவோம். இப்ப பரந்தூர்ல வந்து வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பரந்தூரை பொறுத்த வரைக்கும் சார், இவங்க 13 கிராமம் சொல்றாங்க. சரி, ஆச்சுங்களா? 13 கிராமம், 13 கிராமத்துக்கு 18 வில்லேஜ் மேப் இருக்கு. சரிங்க. பரந்தூருக்கு 4 வில்லேஜ் மேப், வளத்தூருக்கு 2, அக்கமபுரத்துக்கு 2 நினைக்கிறேன். சரிங்க, படிச்சா தெரியும், ஞாபகம். சரி, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மேப் எடுத்து இப்படி காமிச்சு ஒரு டிராயிங் போட்டு கிரீனா காமிச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஏரிகள் இருக்கு, இல்ல இதுல பிளைட் வருதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 18 வில்லேஜ் மேப்ப கொண்டாங்க, இப்படி தனித்தனியா வைங்க, ஒவ்வொரு வில்லேஜ் மேப்லயும் எவ்வளவு கவர் ஆகுதுன்னு சொல்லுங்க. சரி, நீங்க சொல்ற கணக்கு ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுல 1926 ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்வே தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நீங்க வந்து 2000 சர்வேல எடுத்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. நீங்க காமிக்கிற மேப்ல 2000 சர்வே பேஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது, யூடிஆர் சர்வே பேஸ் பண்ணி எனக்கு தெரியாது. நான் வச்சிருக்க மேப் அல்லது 1926 மேப் இல்ல கரண்ட்ல எனக்கு ஆன்லைன்ல 200 ரூபாய் பணம் கட்டிருக்க மேப்பை கொண்டு வச்சு 18 மேப்பை அடிக்கிட்டு நீங்க ஒவ்வொரு மேப்பும் கலர் கொடுங்க. சரிங்க. எவ்வளவு வாட்டர் பாடி நாங்க எடுக்கிறோம், எவ்வளவு ரோடு எடுக்கிறோம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, வாட்டர் பாடி இருக்கிறத யாரும் மறைக்க முடியாது, அது இருக்குங்கிறத இருக்கு சொல்லிதானே. சார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா வில்லிவாக்கம் கெப்பாசிட்டி எவ்வளவு சார்? 214 ஏக்கர் சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் ஏரி இருக்கு? 22 ஏக்கர். 10% நீங்க கணக்கு காமிக்கிறீங்க. சரிங்க. அப்ப நீங்க சார் வில்லிவாக்கம் ஏரியா நீங்க வந்து 80-90 அப்படி பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டம் கூட ஒரு காலத்துல கடலா இருந்துச்சு. இன்னைக்கு கடல் ஆக்கிரமிச்சு நீங்க நகர உருவாக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அது போற போக்குல அது வந்து தூர்ந்து போகுது. இல்ல சார், அப்படி நீங்க எல்லாத்தையுமே நீங்க மூடிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி எங்க வாழ்வீங்க? அதாவது செய்யறத நியாயப்படுத்த கூடாது சார், செய்வதுல நியாயம் இருக்கான்னு பாக்கணும். இல்ல, நீங்க பிசிக்கலா ஒரு இருக்கிற ஒரு ஏரிய வெளியில இருந்து ஒரு மண்ணாலே தூர்த்தாங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க சார். அப்ப வில்லிவாக்கம் நீங்க வந்து 210 ஏக்கர் கொடுக்க முடியுமா இன்னைக்கு? ஏன் நீங்க பள்ளிக்காரனை சரி பண்ணதுக்கு ஏன் பிரச்சனை வருது? சரி சார், நீங்க அப்படி பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கொண்டு வந்து கொடுங்க, கொடுத்து காமிங்க. சரி, இப்படி எல்லாம் இருக்குல்ல சார், நீங்க சொல்றீங்க இல்லையா பரந்தூர்ல ஏரி அழிச்சு பண்ணலாம்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல பரந்தூர்ல என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. அதான் சார், இப்ப 13 கிராமத்தை எடுக்கிறாங்க. சரி, 18 கிராம வில்லேஜ் 18 வருது. பார்த்தோம்னா எல்லாமே கொத்தா ஏரியா இருக்குது சார். சரி, இவங்க வரக்குள்ள ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா அதுல வந்து பிளைட் வரக்கூடியது ஏர்போர்ட் இப்படி வருதுன்னு சொல்லி ஒரு மேப்பை காமிச்சிடுறாங்க. இல்ல, அவங்க திட்ட அறிக்கையிலேயே இந்த 13 கிராமங்கள் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம், இத்தனை ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்கிறோம், இதுல இத்தனை ஏரிகள் இருக்கு, இந்த ஏரிகள்லாம் நாங்க தூர்த்துட்டு தான் வந்து விமான நிலையம் கட்ட போறோம் அவங்க சொல்லிதான் ஆகணும். எந்த சர்வேல பேஸ் பண்ணி இவ்வளவு ஏரி இருக்குன்னு எந்த இது வந்து எல்லை வரையறுத்திருக்காங்க? இப்ப அவங்க வந்து ஏரி இருக்கிறதே மறைச்சிட்டாங்கிறீங்களா? நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? ஒரிஜினலாவே இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். சரி, அதுக்குதான் இந்த மேப்பை பார்க்கணும். அதை பேரலா எப்படி கம்பேர் பண்ணணும்? 1926 ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரோட கம்பேர் பண்ணணும். சரி, ஆச்சுங்களா சார்? இவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரீஃபேஷியல் ரிப்போர்ட் ஃபார்ம் 1 அப்ரூவல் கார்டு எல்லா ஃபார்ம் 1லயும் இவங்க வந்து 26.5% சொல்றாங்க ஏரி. வாட்டர் பாடியில 1% கூட எடுக்க முடியாது சார். ஆனா 26% எடுக்க போறோம்னு சொல்றாங்க. 26.5 எடுக்க போறோம்னு சொல்றாங்க. சரி, 1% கூட எடுக்க முடியாது. ஆச்சுங்களா சார்? ஏன்னா இப்ப நீங்க அப்படி எடுக்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு இதை காமிக்கிறாங்க, இந்த திட்டம் வந்து எந்தெந்த இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க, விதிமுறைகள் வருதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிட்கோ ஃபார்ம் 1ல ஒரு கட்டத்துல கொடுக்குறாங்க. அவங்க 3 தான் காமிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் வருமான்னு கேக்குறாங்க. சரி, பரந்தூர்ல ஃபாரஸ்ட் ஆக்ட் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த இடத்துல தேவையே இல்லை. சரி, பரவாயில்ல, அவங்க கேட்டு நோன் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு கேக்குறாங்க, கடற்கரை அந்த விதிமுறைகள் வருமான்னு கேக்குறாங்க. அது வராதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், நோ கொடுத்துட்டாங்க. அடுத்து வைல்டு லைஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, அதுல அவங்க நோன் கொடுத்துருக்காங்க. சரி சரி, அது அப்படியே இருக்கணும். ஆனா இதுல எஸ் வரணும். எதுல சொல்றீங்க? வைல்டு லைஃப் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல நோக்கு பதிலா எஸ் கொடுக்கணும். சரி, எப்படி சொல்றீங்க? அதான் சொல்லிடுறேன். இந்த இதுல எஸ் கொடுக்கறது இல்லாம இது மட்டும் இல்லாம பயோடைவர்சிட்டி ஆக்ட் போட்டு அதுல எஸ் கொடுக்கணும். சரி,
வாட்டர் பாடி வருது இல்லைங்களா? ஆமா. அப்ப வெட்லேண்ட் ரூல்ஸ் வரணும், ம். 2010 ரூல்ஸ் வரணும். ம். அதை போட்டு நீங்க எஸ் கொடுக்கணும். இப்ப இதெல்லாம் டிட்கோ வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல அதெல்லாம் வரீங்க. மறைச்சிட்டாங்க. ஓஹோ. அப்ப வந்து ஒரு போலியான ஒரு அறிக்கையை தான் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்னென்ன விதங்கள்ல அவங்க வந்து இது மாதிரி மோசடியான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க நீங்க நான் குற்றச்சாட்டு? வந்து 28ஆம் தேதி போன மாசம் சரி டிட்கோக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் சார். சரி. ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிருக்கேன். ம். யூ மஸ்ட் டிக்ளேர்னு சொல்லியிருக்கேன் நான். ம். நீங்க இந்த திட்டத்தை கட்டாயம் ம். போஸ்ட் ஒத்தி வைக்கணும், சரி இல்லைன்னா நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க. ஏன்னா அதுல வயலேஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி. நான் வேற எந்த காரணத்தையும் சொல்ல. ம். சட்ட விதிமீறல்கள் அதிகமாக இருக்குது. இல்ல இப்ப நீங்க அங்குசம் நேயர்களுக்கு நீங்க வெளிப்படையாவே சொல்லலாம். அதாவது ஏரி இருக்குன்னு சொன்னா ஊர்ல ஏரி இருக்க போது, தண்ணி தேங்கி இருக்க போகுது. வில்லேஜ் ரெக்கார்ட்ல வந்து ஏரியை வந்து யாரும் வந்து தூர்க்க முடியாது. ம். கரெக்ட்டுங்களா? அது ஏரினா ஏரின்னு தான் ரெக்கார்டு வந்து இருக்க போகுது. அப்ப அதெல்லாம் இருக்கிறபடி காமிச்சுதானே அதனுடைய அந்த கிராம ரெக்கார்டு வரைபடம் எல்லாத்தையும் காமிச்சுதானே அனுமதி வாங்க தம்பிகிட்ட போறாங்க. ஒரு கேள்வி கேட்போம். சொல்லுங்க. தம்பிக்கு காய்ச்சல்னா காய்ச்சல் டாக்டர் பாப்பாரு. சரி. தோல்வி அதுன்னு எந்த டாக்டர் பாப்பாரு? அது தோலுக்குன்னு இருக்கக்கூடிய டெர்மட்டாலஜா தான் போய் பார்ப்பாங்க. அப்போ வாட்டர் பாடி எடுக்கிறீங்கன்னா ம். அதுக்குரிய விதிமுறைகளை தான் நீங்க காமிக்கணும். சரி. அப்போ அதுக்குரிய விதிமுறைகளை நீங்க ஓவர்லுக் பண்றீங்களா இல்லையாங்கிறத நீங்க காமிக்கணும். சரி. அதுக்கு தான் நீங்க வந்து வெட்லேண்ட் ஆக்ட காமிச்சிருக்கணும், ம். பயோடைவர்சிட்டி காமிச்சிருக்கணும், ம். இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட நீங்க வந்து காமிக்கிறீங்க, அதுல எஸ் கொடுத்துருக்கணும். ம். இதை தாண்டி ம். சென்னை சேலம் வெட்டு வழிச்சாலை இருக்கு இல்லையா சார், ம். ஒரு 4-5 வருஷத்துக்கு நின்று போனதா அந்த வழக்கில் குறிக்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த சாலை வந்து காஞ்சிபுரம் மாவட்ட வழியா தான் போகுது. சரி. அதுதான் உச்சநீதிமன்றம் ஒரு மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அதை காமிச்சிருக்கணும். சரி, நீங்க எதுவுமே காமிக்கலன்னா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நோய்க்கு ஸ்கின்னுக்கு வந்துச்சுன்னா நீங்க காய்ச்சல் டாக்டர் தான் பாப்பீங்க. சரி. அப்ப அந்த நீர்நிலைகள் இருக்குங்கிறதே அவங்க வந்து மறைக்கிறாங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. சார்ந்த சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் கம்ப்ளீட்டா மறைக்கிறாங்க. சரி, அவங்க மறைச்சிட்டாங்க. இப்ப அங்க இருந்து வந்த அதிகாரிகள் கண்ணை மூடிட்டு கோப்புல கையெழுத்து போட்டுருவாங்களா? நான் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரதானே செய்வாங்க. சரி, எல்லாருமே கவனிக்கணும். இந்த என்ன பண்ணணும், டிட்கோவுக்கு ஒரு லெட்டர் வச்சோம். சரி, நீங்க 15 தினங்கள்ல இந்த திட்டத்தை கைவிடணும் அல்லது ஒத்தி வைக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்தியாவின் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்களுக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி நம்ம தமிழ்நாடு கவர்னர் சொல்லி 6 பேத்துக்கு நாம வந்து மனு அனுப்பிச்சிருக்கோம். அதேதான். அடுத்து நான் வந்து நேரடியாக தொலைபேசியில தொடர்பு கொள்கிறேன். சரி. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு நான் இது மாதிரி வந்து ஒரு மனு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் 40 பேத்துக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சார். சரி. இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நீங்க அந்த மனுவை படிச்சிட்டீங்களா, இது ஒரு அர்ஜென்ட் மேட்டர்னு சொன்ன உடனேயும் அவங்க பிரத்யேகமா ஒரு மெயில் ஐடி சொல்றாங்க எனக்கு. சரிங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணனு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. சரிங்க. அது வெளிப்படையா சொன்னா airseva@gov.in ஒரு மெயில் ஐடி சொல்லி, சரி, நீங்க இந்த மெயிலுக்கு அந்த மனுவை திரும்ப ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நான் அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். சரி சரி. ஆல்மோஸ்ட் அவங்க விசாரணை தொடங்கி இருப்பாங்க. சரிங்க சார். விசாரணைய தொடங்கி இருப்பாங்க. சரிங்க. அதனால வந்து நீங்க வாட்டர் பாடியை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம் வயலேஷன் சார். இல்ல நீங்க வந்து வெளிப்படையா கொடுத்துருங்க சார். ஒரு பக்கத்துல வந்து நீங்க வாட்டர் பாடி எடுக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? சரி. அப்ப அது சார்ந்த சட்டங்களையும் நீங்க காமிச்சிடணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து ரீஃப்ரேம் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க வந்து ப்ரீ பிசில் ரிப்போர்ட்டை மாத்துங்க, ஃபார்ம் ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணுங்க, இருக்கிற அப்ரூவல்ல நீங்க தானாவே வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு நீங்க முழுமையா காமிங்க. இவ்வளவு வாட்டர் பாடி இருக்குது, இதுக்கு இது வரும், இதுக்கு இந்த சட்டம் வரும், எஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுங்க. அவங்க வந்து பாத்துட்டு ஓகே கொடுக்கட்டும் சார். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வார்த்தை கூட பேசல, நம்ம மத்திய அரசை பிடிச்சிக்கலாம். சரி. இன்னொன்னு சார், முக்கியமா நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா வாட்டர் பாடியை பொறுத்த வரைக்கும் எல் கிருஷ்ணன் வழக்கு, டி.கே. சண்முகம் வழக்கு தான் அதை ரொம்ப சொல்லுவாங்க. கண்டிப்பா. இல்ல 2000 காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு அப்புறம் எல் கிருஷ்ணன் வழக்கெல்லாம் 5 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் சார். சரி. அந்த 5 ஏக்கர் 70 சென்ட் அது ஓடப்புறம்புக்கு 5 ஏக்கர் 70 சென்ட் ஓடப்புறம்புக்கு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா 5 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு அப்படின்னா நீங்க 5 ஏக்கர் வரைக்குமே எடுக்க முடியாது. அர்த்தம் அதான், 5 ஏக்கர் 70 சென்ட் வரைக்குமே எடுக்க முடியாது. நீங்க இது வந்து 1425 ஏக்கர் அவங்க சொல்றாங்க. அதுவும் நான் சொல்றேன், இந்த 1926 ரீசெட்டில்மென்ட் ரெஜிஸ்டருக்கு போனீங்கன்னா இது கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வரலாம். இப்ப 1425 ஏக்கர்ல எத்தனை ஏக்கர் நீங்க சொல்ற மாதிரியான இந்த நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே 1425 ஏக்கர் ஃபுல்லாவே வாட்டர் பாடி தான் காமிக்கிறாங்க. வாட்டர் பாடிஸ் 1425 உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நானு. சரி. அதுல வந்து ஃபார்ம் 1ல இருக்குது 1425 ஏக்கருமே வாட்டர் பாடின்னு சொல்றாங்க. 26.5% அவங்க அதை தான் சொல்றாங்க. முன்பக்கத்துல அப்படி சொல்றவங்க அடுத்த பக்கத்துல ஏன் அதை சார்ந்த சட்டங்கள் விதிமுறைகளை நீங்க கோட் பண்ணலைங்கிறதான் கேள்வி. அது ஒத்துக்கிறாங்க. சரி. அப்ப நீங்க கோட் பண்ணலன்னா சார், ஒரு நீங்க ஃபார்ம் குடுக்குறீங்கன்னு வச்சீங்களேன், அந்த ஃபார்ம்ல நோ எஸ் நோ முடிச்சிட்டு அவங்க அதுக்குதான் சைன் பண்ணுவாங்க. சரி, புரியுதுங்களா? அதுல நீங்க எல்லாமே எஸ் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அதுக்கு சைன் பண்ணுவாங்களாங்கிறது
ரெண்டாவது கேள்வி. இன்னொரு விஷயம் சார், நான் இனிமேல் வந்து எல்லா இந்தியா முழுவதுமே இந்த ஹெக்டேர்ங்கிற ஃபார்முலா உடைச்சிடணும். சரி, நான் எல்லாத்துக்குமே சொல்றேன் சார், இந்த ஹெக்டேர்ங்கிற ஃபார்முலா ரொம்ப டேஞ்சர். என்னன்னா 200 ஹெக்டேர் ஏரி அப்படின்னு சொல்லிடுறோம். நம்மால் படிக்கிறவன் கிராமத்தை என்ன சொல்லுவான், 200 ஏக்கர் ஏரி போல இருக்கு விட்டுருவான். 500 ஏக்கர் ஏக்கர் 2.47 அது வந்து பெருக்கப்படணும். ஸோ இது ஒட்டுமொத்த ஒரு நாடு முழுவதும் உடைக்கணும். இது வந்து ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்குது எனக்கு. அவங்கள நான் திட்டமிட்டு புகார் சொல்லல, நம்மளை ஏமாந்துக்கிற மாதிரி. ஸோ நீங்க ஏக்கர் கணக்கு கொடுத்தீங்கன்னா அதோட பிம்பம் பெருசா தெரியும். ஆச்சுங்களா சார்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் பாடி தான் சார். சரி, இந்த வாட்டர் பாடியை வச்சுக்கிட்டு பரந்தூர்ல நீங்க விமான நிலையம் கட்ட முடியாது. சரி, நான் நீதிமன்றத்துக்கே வரல சார், நம்ம மக்கள் மன்றத்துக்கே போவோம். சரி, மக்கள் பார்த்து 1425 ஏக்கர் ஏரிய எடுத்து விமான நிலையம் கட்டிக்கலாம்னு ஒரு முடிவை சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க எந்த ஊர்லயும் வாட்டர் பாடி போய் தேக்க முடியாது. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வாட்டர் பாடியை ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் தீர்மானம் போட்டு நான் எங்க அரசு பள்ளிக்கூடம் கட்டுவேன்னு சொன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 1425 ஏக்கர் ஏரியை போனப்ப நீ கம்முன்னு உட்காந்துட்டு நீங்க வந்து 5 ஏக்கர் ஏரிக்கு வரியான்னு கேட்பாங்க. அடிப்படை வாதம் தவறு சார். அதனால இது வயலேஷன் இருந்தது. சட்ட விதிமீறல்கள் ரொம்ப அதிகம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனி மனித கடமைகளை விட ஆட்சியாளர்களுக்கு நிறைய கடமைகள் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா. அந்த டிட்கோ மேனேஜிங் டைரக்டர் அவர்கள், பேர்ல நம்ம சொல்லக்கூடாது, மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் தன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவங்க இருந்து பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. நான் வந்து தமிழக முதல்வரை குறை சொல்ல முடியாது, நம்ம வேற யாரையுமே குறை சொல்ல முடியல. இப்ப இது இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து மேலிடத்துக்கு கவனத்துக்கு போகாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தானே இருக்கு. அந்த கிராம மக்கள்ல ஒரு குழு வச்சிருக்காங்க. சரி, இல்லைங்களா? சரி, அந்த குழு வந்து என்ன செய்யறாங்க சொல்லுங்க. அவங்க எங்க பகுதியை எடுக்காதீங்கன்னு போராடுறாங்க. கண்டிப்பா, அவ்வளவுதானே. சரி, அவங்க எந்த பகுதியை சொல்றாங்க? அவங்க விவசாய பகுதியை சொல்றாங்களா, வாட்டர் பாடியை சொல்றாங்க? அவங்க விவசாய பகுதியை தான் அவங்க சொல்ல முடியும். விவசாய பகுதின்னு எடுத்துக்கிட்டா இந்திய அரசியலமைப்புல இது வரைக்கும் காம்பன்சேஷன் தான் பிரதானப்படுத்துவாங்க. கண்டிப்பா, உங்களுக்கு எங்க வேணாலும் இடத்துக்கு இடம் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாங்கிறது. ஆமா, இங்க விவசாயம் பண்றது, நீங்க பக்கத்துல விவசாயம் அவங்க குறைய சொல்லக்கூடாது. ஒரு நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி, அது எதிர்கால தேவைக்குன்னு வரும்போது சில தியாகங்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதனால அவங்கள குறைய சொல்ல முடியாது. அவங்க போராட்டம் நியாயமானது. அதுல நம்ம டாபிக்கே போகல. சரி, எங்களோட டாபிக் வந்து நீங்க வாட்டர் பாடியை கை வைக்கிறதுனால பின்னாடி இது மாதிரி நடக்குமே. இப்ப நீங்க நாடு முழுவதும் பல தீர்ப்பு வந்திருக்குது. தமிழ்நாட்டுல 100கணக்கான தீர்ப்பு வந்துருச்சு, உச்ச நீதிமன்றத்துல 100கணக்கான தீர்ப்பு வந்துருச்சு வாட்டர் பாடியை பாதுகாக்கிறதுக்கு, இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே அடிபட்டு போயிருமே சார். அப்ப இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த தீர்ப்புகளுக்கு மரியாதை எல்லாம் போயிரும்ல. கண்டிப்பா. ஆகையனால வந்து வாட்டர் பாடிய, அதாவது 5 ஏக்கர் 70 சென்ட் வரைக்குமே அலோடு இல்ல. அதுக்கு மேலே நம்ம போக வேணாம். சரி, 5 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு மேலேயே போக வேணாம். சரி. அப்புறம் இந்த அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் பாடி வந்து கட்டுப்படுத்தாது. சரி, உங்க கொள்கை முடிவு வச்சுட்டு இங்க வாட்டர் பாடிக்கெல்லாம் வரக்கூடாது. சரி, வாட்டர் பாடிக்கெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் 1973லயே உங்களுக்கு நம்ம அந்த ஜனாதிபதி கொடுத்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம். சரிங்க. 1973 கேசவனதா ஜட்ஜ்மெண்ட்லயே சுப்ரா ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சரி, அதுலயே ஒரு வரைமுறை கொடுத்துருக்குது. நீங்க அடிப்படை சட்டத்தெல்லாம் திருத்த முடியாது, ஏன்னா புதுசா உருவாக்கும். அதை பாதிக்காத வகையில தான் பண்ண முடியும். அதனாலதான் வைல்ட் லைஃப் ஆக்ட் வருது, வெட்லேண்ட் ஆக்ட் எல்லாம் வருது. என்ன வருது, எடுக்கலான்னு வருதா? ஓகே, இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாநில அரசு ஒரு கொள்கை முடிவை எடுத்துட்டு நீர்நிலைகளை வந்து நாங்க பொது தேவைக்கு பயன்படுத்திக்கலான்னு ஒரு சட்டம் இயற்றிட்டா பிரச்சனையாகும். பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. சட்டம் இடம் கொடுக்கல, பண்ண முடியாது சார். சார், நீங்க வந்து நீட் தேர்வுக்கு சட்டம் பாஸ் பண்ணிருக்கீங்க, பண்ண முடியாது. அவசர சட்டம் பாஸ் பண்ணீங்க. மதுரை ஹைகோர்ட் அப்புறம் எப்படி வந்துச்சு? இல்ல, நான் கேட்கிறேன் சார், மதுரை உயர்நீதிமன்றத்தோட எடுத்துக்கோம். முன்னாடி ஒரு குட்டையை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்ததெல்லாம் போக மீதியை காப்பாத்தணுங்கிறாங்க. சரி, அது எப்ப தெரியுங்களா? எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கேள்வி. சரி, இது எடுக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி எழும்போது அந்த வாதம் அடிபட்டு போகுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்க சார், நான் சொல்ற பாயிண்ட். எடுத்த பிறகு நீங்க அந்த மீதி இருக்கிறத காப்பாத்தணும்னு பத்திருக்காங்க இல்லையா, அந்த வாதம் சரியானது. இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றோம். இந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லும் போது முன்கூட்டியே நிறுத்திடணும் சார். தேவையில்லைன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி அடிபட்டு போயிடுது சார். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு. நான் கேட்கறது இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி வந்து ரீசெட்டில்மெண்ட் சமயத்துல 72ல வந்து நீங்க வந்து ஏரியா இருந்ததுன்னு நீங்க வச்சு 1926 ரீசெட்டில்மெண்ட்ல வந்து அது ஏரியா இருந்ததுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு தண்ணி இருந்தது, ஓகேவா? இன்னைக்கு தண்ணி இல்ல, அது வந்து ஒரு புறம்போக்கு இடமா தான் இருக்குது. ஆனா ரெக்கார்ட்ல அது ஏரியா இருக்குது. அது இந்த 26ல இருந்து இப்ப 2025 வரைக்கும் வந்து இந்த 100 வருஷ காலத்துல அது வந்து தண்ணியே வராத ஒரு இடத்த ஏன் ஏரினே வந்து மேனுவலா வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே போகணும். நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன், எல்லா ஏரியா நீங்க வீராணமா பார்க்கணும், தண்ணீருக்கு ஏரியா பார்க்க கூடாது. அது பயோடைவர்சிட்டி சார். இது பல்லுறுப்பு இருக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. இல்ல, இப்ப நான் கேட்கறது
தண்ணி வந்து சூழ்ந்து இருந்து அதுல வந்து ஜல்லியும் மண்ணும் வந்து கழிவையும் கொட்டி அதை தூர்த்துட்டு ஒரு கட்டடத்தை எழுப்புறாங்கன்னா நீங்க சொல்றது நியாயம். ஒரு காலத்துல அது ஏரின்னு இருந்துச்சு, அதனால ஏரின்னு இருக்கு. சார் இப்போ 1500 ஏக்கர் வாட்டர் பாடி அவங்க தான் சொல்றாங்க. சரி, இல்ல வாட்டர் பாடின்னு ரெக்கார்ட் படி சொல்லியிருப்பாங்க. இல்ல சார், மேப் சொல்லுது, கரண்ட் மேப் அவங்க கொடுத்திருக்காங்க. சார் நான் என்ன சொல்றேன், நீங்க 1920 பண்ணீங்கன்னா 1420 ஏக்கருக்கு மேல இது 2000 ஏக்கர் இருக்கலாம்னு தான் சொல்றாங்க தவிர கன்ஃபார்ம் 1420 ஏக்கர். இப்ப நீங்க இப்படி ஒரு வழிக்கு வாங்கல. நீங்க இப்ப இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் பெருகிடுச்சு, பல்வேறு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்குது, வீட்டு மனைகள் உருவாக்கி இருக்காங்க. இப்ப இந்த வீட்டு மனைகள்லாம் உருவானது எங்க உருவாகிருக்கு? விவசாய நிலங்கள் தான் இன்னைக்கு வந்து பிளாட்டுகளா வந்து மாறி இருக்குது. அப்ப விவசாய நிலங்களே பிளாட்டுகளா மாறிடுச்சுங்கிறப்ப வந்து அந்த ஏரிகளும் வந்து அது இயல்பா காலி மனைகளா தான் இருக்குது, புறம்போக்கு இடமா தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடங்களை கட்டுறதுல வந்து ஏன் நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க? கேள்வி. நகரத்துல பில்டிங் கட்டுறீங்கல்ல, சரி, அங்க குடி வரவங்க யாரு? இப்ப எங்க ஊர் புத்தனாம்பட்டி, சரி, இன்னைக்கு 20% மக்கள் அங்க வீடு காலி கிடக்குது. பக்கத்து ஊர் 10 கிலோமீட்டர் பக்கத்து எந்த ஊர் வேணாலும் போய் பாருங்க, அங்கங்க இருக்கிறவங்க மைக்ரேஷன் ஆகி வந்துட்டாங்க. சரி, அதை வந்து திருவிழாவுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அங்க ஒன்லி வந்து அப்படிதான் இருக்குது. சரி, அப்ப அவங்க தான் நீங்க வந்திருக்காங்க, அவங்க அங்க இருந்து இருக்கலாம், அந்த ஊர் வளர்ச்சி அடையுமே. கிராமங்கள்ல தண்ணீர் உபுறோம், நீங்க வந்து நகரத்தை மையப்படுத்தவே முடியாது. ஒரு கட்டத்துல வந்து என்ன ஏன் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில அடிக்கடி வந்து இது மாதிரி சொல்றாங்களா, இப்போ நிலநடுக்கம் வரப்போகுது நிறைய சொல்லியிருக்காங்களா? இப்ப சொல்றாங்க தெரியுங்களா? சொல்றாங்களா இல்ல சார்? கண்டிப்பா. தமிழ்நாட்டுல நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகளில் சென்னையை பிரதானப்படுத்துறாங்க. அப்ப எதுக்கு அங்க ஏர்போர்ட்? சரி, தண்ணியை பண்ணக்கூடாது சார். வாட்டர் பாடிங்க சார், அதாவது வாட்டர் பாடின்னு வந்துருச்சுன்னா அதுல வந்து நீங்க கேள்வியே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ், நோ கொஸ்டின், அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த மாதிரி இந்த உதாரணத்துல இந்தியாவுல வேற ஏதாவது வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடின வழக்கு அல்லது நீதிமன்றம் அதை தலையிட்டு தடுத்த விவகாரம் ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ சின்ன விஷயம் அப்படியே நீங்க போட்டீங்கன்னா கூகுள்ல நம்ம பார்க்கலாம். டெல்லி, ஹரியானா லேக் இஷ்யூன்னு போட்டீங்கன்னா சரி 2 ஏரி வருது. அந்த ஏரிக்கு ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. மும்பைல ஒரு ஏரிக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. சரி வேணாம் சார், இந்தியாவில் நீர்நிலைகள் பாதுகாத்தும் சரி, மேதா பட்கர் அம்மாவை தானே போராடுறீங்க. கண்டிப்பா. அவங்க எந்த ஆத்த சொன்னாங்க? வாட்டர் பாடியை சொன்னாங்களா? அவங்க வந்து ஒரு அணைக்கட்டு கட்டுமானத்தை வாட்டர் பாடி தான். கண்டிப்பா வாட்டர் பாடி தான் ஃபெமிலியர் ஆனாங்க. ஆமா, ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபெமிலியர் ஆனாங்களா? இல்ல, கிடையாது. எதுக்கு வாட்டர் பாடி ஃபெமிலியர் ஆனாங்க? வாட்டர் பாடி இஸ் வாட்டர் பாடி, அவ்வளவுதான். கண்டிப்பா சார். நீர்நிலைகள் நீர்நிலைகள், அவ்வளவுதான் சார். அதை நீங்க கை வைக்க முடியாது. இந்திய அரசு அந்த பிரிவுகள் கொடுத்திருக்காங்க, அந்த மனுவுல அதுல தெளிவா சொல்லியிருக்கேன் நான். அதுல வாட்டர் பாடி வருது, ஃபாரஸ்ட் வருது, அதுல நீங்க கை வைக்க கூடாது. இல்ல, அந்த மாதிரி முன்னுதாரணங்கள் இருக்கான்னு கேக்குறேன். நிறைய இருக்கு, அதான் நான் சொல்றேன். நான் நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அழகா. ஏன் நம்ம அப்ப எல் கிருஷ்ணா வழக்கு எடுத்துக்குவோம்? ஏன் நம்ம ஏன் டெல்லிக்கு போவோன்னு, ஹைதராபாத்துக்கு போவோன்னு? சென்னையில இருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், முன்னாடி வந்து விழுப்புரம் மாவட்டம், இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்துல 5 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு நான் சொல்றேன் சார், உண்மையிலேயே 5 ஏக்கர் 70 சென்ட்டை காப்பாத்த அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருப்பாரு. நீதிமன்றம் எவ்வளவு பரிசீலனை, அந்த வழக்கு அவ்வளவு இருக்குது. பயோடிஸ்டே கை வைக்க முடியாது சார். சரி, இப்ப இந்த விவகாரத்துல அடுத்து நீங்க என்ன செய்யறதா தீர்மானிச்சு? நான் என்ன சொல்றேன்னா சார், இவங்க எல்லாரும் என்னோட மனுவை பரிசீலனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்க, நிச்சயமா வந்து குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைவர் நீதி எல்லாரும் அந்த மனுவை கண்டிப்பா அனுப்புவாங்க. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து எனக்கு தெரிஞ்சு விரைவா நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, இவங்களை கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேட்டை மாத்திட்டோம், சரி, மாத்தி அனுப்பிட்டோம். அப்ப அவங்க கொடுக்குறாங்க இல்லையாங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும். ஒரு பொய்யான தகவலை மறைச்சு கொடுத்து அல்லது உண்மையை மறைச்சு வாங்கக்கூடிய அப்ரூவல்ல நம்ம வந்து அவங்க வந்து நம்ம கேள்வி நிறைய கேட்க தேவையில்லை. நீங்க உண்மையை எழுதுங்க, அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துப்போம். சரி, இப்ப அங்குசம் யூடியூப் வழியாக பொதுமக்களுக்கு இந்த பரந்தூர் விவகாரத்துல நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? சார், ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நாம வந்து இந்த 1425 ஏக்கர் நீர்நிலைய, அதாவது பெரிய ரொம்ப அதிகம், ஒரே ஒரு குறுகிய பகுதியில அல்லது ஒரு இடத்துல எடுக்கிறதுக்கு நாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஓடையை கூட நம்மளால தேக்க முடியாது. ஒரு ஓடையை கூட நீங்க தேக்க முடியாது. இது வந்து இயற்கைக்கு எதிரானது. சரி, அதனால வந்து அவசியம் இந்த திட்டத்தை கைவிடணும் தமிழக அரசு. மத்திய அரசுல இல்ல சார். சரி, இது வந்து தமிழக அரசு திட்டம் தான். அதான் சொன்னா, அதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு போயிட்டேன் நான். அதனால இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு கைவிடணும். இந்த மத்திய அரசோட சிறு சிறு விமானங்கள் சொல்லி நாட்டின் வளர்ச்சிக்கு சொல்றாங்க இல்லையா, அதுல நீங்க டெவலப் பண்ணுங்க. அதுல எந்த மாற்று கருத்து இடம் இல்லை. கண்டிப்பா. அதனால நீங்க என்ன இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க தென் மாவட்டத்தின் ஒரு ஏற்பாடு வரும்னு நினைக்கிறேன். அது வச்சுட்டா போதும் சார், அவ்வளவுதான் சார். சரிங்க, மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.